ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பிடி சாதம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவிக்கு நீங்கள் 2-3 கரண்டி சாப்பிடுவீங்க சாதம். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவியை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வாங்க இப்போது சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 2 தக்காளி பழம் எடுத்துக்கிட்டு இது கூடவே ஒரு 5 முந்திரியை தண்ணியில் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா ப்ரௌனாக வந்தால் கூட ஓகே தான். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கிரேவி. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி முந்திரி 2யும் சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். தக்காளியுடைய பச்சை மணம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இது கூட மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது மசால் கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலோடைய பச்சை மணம் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்குச்சுன்னா போகும். எல்லா மசாலாவையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க கட் பண்ணி. உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனோடு சேர்த்து நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்காவது சிக்கனை சேர்த்துட்டு குக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும். சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். சிக்கன் நல்லா வெந்துடும். சேர்த்துருக்கிற தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதே சமயம் சேர்த்துருந்த தண்ணி முழுக்க பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா குக் ஆகி சைடில் எண்ணெயே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு நம்மளுடைய சிக்கன் கிரேவி. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியாக இப்போ இதுக்கு மேலே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இந்த சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் இதே அளவுகளை கொண்டு நீங்கள் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.